கால் தொட்டு மன்னிப்பு கேட்டு இந்த போரை நிறுத்துகள் என்று சொல்றான்னு சொன்னா இதற்கு முன்னாடி அது நடந்ததா? 2014 முன்னாடி அது நடந்ததா? கிடையாது. நாம போய் கெஞ்சுவோம். என்னடா கெஞ்சுவோம்? ஐயா போரை நிறுத்துறையா, ஐயா போரை நிறுத்துறையா. பாகிஸ்தானுடனான போரில் வெற்றி கண்ட 2 பிரதமர்கள், ஒன்னு கார்கில் போர்ல நமது அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள், இரண்டாவதாக நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எந்த காங்கிரஸ் பிரதமராவது பாகிஸ்தானுடனோ சைனாவுடனோ நடந்த போரில வெற்றி பெற்றிருக்கிறார்களா என்று கேட்டா கிடையாது. மொத்தமும் தோல்விதான். 2014க்கு முன்னாடி 4 நாட்கள் கூட நம்ம கிட்ட ராணுவ பலம் கிடையாது, நம்ம கிட்ட ஆயுதங்கள் கிடையாது. 4 நாட்கள் போர் முடிந்து விட்டால் நாம் சரணடைய வேண்டியதுதான். ஆனால் 2014க்கு பிறகு நாம் ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அந்நிய செலாவணியை ஈட்டி இருக்கிறோம். 4 வருடம் ஆனா கூட அண்டை நாடுகளுடன் போர் புரியும் திறமை நமது பாரதத்திற்கு உண்டு என்பதை நிரூபித்து காட்டியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. எவன்டா செஞ்சா? எவன் செஞ்சா? இங்க இருக்கக்கூடிய நேற்றுக்கு ராகுல் காந்தி வந்து பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்னா, தமிழகத்தில் பாஜக கால் ஊன்ற பார்க்கிறது, தவறு கிடையாது. உன் கட்சியை கால் ஊன்ற வையே, நீ ஒரு தேசிய கட்சி தான்.